Hello everyone, welcome to VeeVee Infotech. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல அக்கவுண்ட் குரூப்பிங்கோட பார்ட் ஒன் பத்தி பார்த்துருந்தோம். அதாவது அக்கவுண்ட் குரூப்பிங்னா என்ன, தென் வந்து அதை எப்படி வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நான் பேசிக் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோல வந்து அக்கவுண்ட் குரூப் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ நம்ம அப்படி கிரியேட் பண்ற அக்கௌண்டிங் குரூப் வந்து எப்படி நம்ம ரிப்போர்ட்டிங்ல அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஓடோவோட மெயின் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். நான் இதில் வந்து அக்கௌண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கான்ஃபிகரேஷன், இதில் அக்கௌண்ட் குரூப் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் சில குரூப் பண்ணியிருக்கேன். இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் கான்ஃபிகரேஷனில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போய்க்கிறேன். நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து எப்படி நம்பரிங், அதாவது இந்த கோட் செட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேங்க் அண்ட் கேஷ் அப்படிங்கிறது இங்கே 1000000 அந்த மாதிரி நம்பர்லேருந்து 1000100 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கரண்ட் அசட்டுங்கிறது 1000500 அப் டு 534 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் அஸ் ஃபிக்ஸ்ட் அசட்டுக்கும் வந்து இப்போ 500000 500009 அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கேன். சேம் அஸ் நான் ரிசீவபிள், இது எல்லா நம்பருமே வந்து நான் அலைன்மெண்ட்டாக இப்போ வந்து மாற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இன்கம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இப்போ 600040 அந்த நம்பர்ல இருக்கும். ஸோ அப் டு 16 வரைக்கும் இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து இதுல இன்கம் அப்படிங்கிற குரூப்பிங்ல இருக்கிறத வந்து இப்போ நான் 6000 அப்படிங்கறத வந்து லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கறத தனி குரூப்பாகவும், ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கறது தனி குரூப்பாகவும், தென் மற்ற எல்லாத்தையும் வந்து அதர் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் குரூப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்க கான்ஃபிகரேஷன் அப்படிங்கறதுல போயிட்டு இங்க அக்கௌண்ட் குரூப் அப்படின்றதுல கிளிக் பண்ணி, இப்போ வந்து லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இதை வந்து இந்த ஸ்க்ரீனை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கான்ஃபிகரேஷன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம ஒரு ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம், அக்கௌண்ட் டைப் வச்சு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்கம் அப்படிங்கிறதுல வந்து 600000 வந்து லோக்கல் சேல்ஸ். ஸோ இந்த இது மட்டும் எனக்கு தனியாக ஒரு குரூப்பிங் கீழே வரணும், லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிறதுலே. ஸோ நான் வந்து இங்கே லோக்கல் சேல்ஸ், இங்கே கோட் ப்ரிஃபிக்ஸில் வந்து 600000 வந்து சேம் நம்பர் நம்ம கொடுத்துடலாம். அப்போ இந்த நம்பர்ல இருந்து இதே நம்பர் வரைக்குமே ஒரு குரூப்பிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ சேம் அஸ் ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிறது 600001 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து சேம் அதே 1 வரைக்குமே நான் கொடுத்துட்டா ஏஎம்சி சேல்ஸ் தனி குரூப்பிங்ல மாறும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 60000001ல இருந்து அகைன் சேம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இது ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். 60000002ல இருந்து 16th வரைக்கும் அதர் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து நான் 60000002ல இருந்து இங்க 16 வரைக்கும் அதர் சேல்ஸ் அப்படிங்கிற நான் குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இங்க வந்து 100 அதுல இருந்து 1000100 வரைக்கும் இருக்கிறத பேங்க் அண்ட் கேஷ், சேம் அஸ் 10 1000500ல இருந்து 540 வரைக்கும் இருக்கிறத கரண்ட் அசெட். ஸோ கரண்ட் லயபிலிட்டியோட கோடு வந்து நான் இந்த மாதிரிலாம் கொடுத்து குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ குரூப் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்க இதுல இருக்க எல்லா கோடுக்கும் தேவையான மாதிரி, அதாவது உங்களுக்கு தேவையான மாதிரி குரூப் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் குரூப்பிங் தான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு குரூப், அதுக்கு கீழே வந்து டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு குரூப், அதுக்கு கீழே வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் தனியா வேணும்னாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் சேம் மெத்தட்ல தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ போய் ரிப்போர்ட்டிங் பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்டிங்ல நான் ட்ரையல் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் போறேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க வந்து ஹைராரிக்கி அண்ட் சப் டோட்டல்ஸ் அண்ட் அன்ஃபோல்ட் ஆல் அப்படிங்கறத நீங்க டிக் கொடுக்கணும். டிக் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி குரூப் பண்ணியிருந்தோம் 10 1000000ல இருந்து 1000100 வரைக்கும் இருக்கிறது பேங்க் அண்ட் கேஷ். இது வந்து கரண்ட் அசெட் அப்படின்ற மாதிரி குரூப் ஆயிருக்கு. இது கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி குரூப் ஆயிருக்கு. இப்போ நம்ம 600000 வந்து லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா. ஸோ இது மட்டும் லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி குரூப் ஆயிருக்கு. ஸோ ஏஎம்சி சேல்ஸ்ல வந்து எதுவுமே நம்ம வந்து என்ட்ரி கிரியேட் பண்ணல. ஸோ அது வந்து இங்க எடுத்துட்டு வரல. இப்போ நம்ம அதுலயும் என்ட்ரி கிரியேட் பண்ணோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவும் இந்த குரூப்பிங்ல எடுத்துட்டு வந்துரும். ஸோ நம்ம பேலன்ஸ் எல்லாமே குரூப் பண்ணாததெல்லாம் இங்க நோ குரூப் அப்படிங்கறதுல வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கும். ஸோ நீங்க இதையும் ப்ராப்பரா குரூப் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து அண்டர் குரூப்பிங்ல கரெக்டா வந்துரும். ஓகேவா. ஸோ சேமஸ் இது ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டிங். சேமஸ் இப்போ வந்து நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போறேன். இதுலயும் வந்து
போஸ்டட் என்ட்ரிஸ்ல போயிட்டு ஹைராரிக்கி அண்ட் சப்டோட்டல்ஸ் அன்ஃபோல்ட் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படிங்கிறதுல ஃபுல் வேல்யூ இருக்கு. இதில் 600 இந்த லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு வேல்யூ காட்டுது. இதில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ இது டோட்டலாக உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிற குரூப்பிங் கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாம் தனியாக எடுத்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் நீங்க பார்த்துக்கலாம். சேமஸ் இது வந்து உங்களோட பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். ஹைராரிக்கி அண்ட் சப்டோட்டல்ஸ் மட்டும் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கீழே வந்து உங்களுக்கு வந்து என்ன குரூப்பிங் நம்ம ஆல்ரெடி அதை பேங்க் அண்ட் கேஷ் அப்படின்ற மாதிரி தான் குரூப்பிங் நேமும் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி குரூப் காட்டும். இந்த நேம் உங்களுக்கு தேவையான நேம் மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கிரியேட் பண்ணது. ஸோ இதே நேம்ல கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு தேவையான அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி நேம்ல வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சேமஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணாததெல்லாம் நோ குரூப் அப்படிங்கிற மாதிரி காட்டும். நீங்க குரூப் பண்ணியிருந்தீங்கன்னா அது அந்த குரூப்புக்கு கீழே காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம குரூப்பிங் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணணும். இது எல்லா ரிப்போர்ட்லயும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்துடும். லைக் ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த மாதிரி நீங்க குரூப்பிங் கிரியேட் பண்றது இது எல்லா ரிப்போர்ட்லயும் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.